மீன ராசின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம்னா பொறுமைக்கு இலக்கணமானவர்கள். கிட்டத்தட்ட நம்மளுடைய மீனராசி என்பர்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60-70 நாட்களாக சனி பகவான் வக்கரம் அடைந்த நாட்கள் முதல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதாவது தண்ணிக்குள்ளே இருக்க மீன் என்ன பண்ணும், நீந்திக்கிட்டே போயிடும். அவங்களுடைய மனசு அவ்வளோ தூரம் டிப்ரெஷன், நிறைய விஷயங்களை ஏமாற்றத்தை சந்திக்கிங்க. வேலையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அவங்களால எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்க முடியுமோ, டார்ச்சரை கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்புக்கு ஒரு சரியான ஒரு மதிப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு கஷ்டப்படுறீங்க, போராடுறீங்க, நம்பி ஏமாந்தமேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. இதெல்லாம் நிறைய நடந்துக்கிருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னை விட வயது மூத்தவர்கள் மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போது, இனிமேலாவது சிரிப்பேனா, இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு லைஃப் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக இருக்கும். உங்கள் மனசுக்கு ஏற்றவாறு வாழ்க்கை, மனசுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல நல்ல செயல்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம், மீனராசி என்பர்கள், மீன லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாக லைஃப் பார்ட்னருங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்கும். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் இந்த 2025 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, இந்த கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன விஷயங்களில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் அப்படின்னே நம்ம ஃபஸ்ட்டு எந்த கிரகத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அந்த மாதமே தமிழ் மாதமாக கருதப்படுகிறது. இப்போ ஐப்பசி மாதம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ துலாம் ராசிக்குள்ளே சூரிய பகவான் நீசம் அடைவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. நீசபங்க ராஜயோகமும் ஆக போகிறார். இங்கே நீசம் மட்டும் ஆகலை, இந்த மாதத்தில் அவர் நீசபங்க ராஜயோகம் அடையக்கூடிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் நடக்கிறனால பல நேயர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் நடைபெற போகுது. மற்ற ஏனைய கிரகங்களும் இதுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மீன ராசி அன்பர்களுக்கு, அதாவது மீன ராசின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம்னா பொறுமைக்கு இலக்கணமானவர்கள். பொறுமைனா நீங்கள் தான். எவ்வளோ நபர்கள் உங்களை அழுத்தம் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அன்பான பாசமான அன்பர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் சரி, என்றைக்கா ஒரு நாள் அவன் திருந்திட மாட்டானா, என்றைக்கா ஒரு நாள் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பொறுமையாக காத்திருப்பீங்க. அதனால தான் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்காங்க. பொறுமையின் இலக்கணம் அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய மீனராசி என்பர்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60-70 நாட்களாக சனி பகவான் வக்கரம் அடைந்த நாட்கள் முதல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அதாவது தண்ணிக்குள்ளே இருக்க மீன் என்ன பண்ணும், நீந்திக்கிட்டே போயிடும். அதோடைய இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் தரையில் போட்ட மீன் என்ன செய்யும், தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி, தன்னுடைய செயல்பாடுகளை நினச்சி, தன்னுடைய ஏமாற்றத்தை நினச்சி துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி மீன் துடிக்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் துடிச்சிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய மனசு அவ்வளோ தூரம் டிப்ரெஷன், நிறைய விஷயங்களை ஏமாற்றத்தை சந்திக்கிங்க. வேலையை விட்டு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை ப்ரெஷரை கொடுக்குறாங்க. அவங்களால எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்க முடியுமோ, டார்ச்சரை கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்புக்கு ஒரு சரியான ஒரு மதிப்பு கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு கஷ்டப்படுறீங்க, போராடுறீங்க, நம்பி ஏமாந்தமேன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. இதெல்லாம் நிறைய நடந்துக்கிருக்கு. இதெல்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு அலாரம் அடிக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு வைப்ரேஷன் எடுப்படுற அளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக கிடைக்க போகுது. மணி அடிக்க பார்த்தீங்களா, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க. இனிமேல் அழுத்தம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவானுடைய, உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக பெற போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிறீங்க, தொழிலில் லாபம் இல்லையே, என்ன பண்ணணும்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கிறீங்கன்னா சொந்த தொழிலில் நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது.
மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா வழி உறவுகளில் உள்ள ஏதாவது தாக்கங்கள், இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அப்பா வந்து கொஞ்சம் உங்களுடைய அன்பை வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, அப்பாவோட உதவி கிடைச்சா அடுத்த லெவலுக்கு போயிடலாம், இல்லைன்னா அப்பாவை வந்து வேறு யாராவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அப்பாவோட தொழிலில் லாக் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறையா நடந்துக்கிருக்கு அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் ரிலீஸ் ஆயிடும். உங்களால் உங்கள் அப்பாவுக்கு நன்மை, அப்பா மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது. அதே போல் நம்முடைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட வயது மூத்தவர்கள் மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போது. இனிமேலாவது சிரிப்பேனா, இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு லைஃப் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உறுதியாக இருக்கும். நல்லா சூப்பராக உங்கள் மனசுக்கு ஏற்றவாறு வாழ்க்கை, மனசுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல நல்ல செயல்கள் எல்லாமே நடக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம், மீனராசி என்பர்கள் மீன லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் பொதுவாக லைஃப் பார்ட்னருங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளாக இருக்கும். ஆனால் அதில் சில அன்பர்களுக்கு தான் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பல மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றமாகவே முடியுது. நீங்கள் ரியலாக உண்மையாக இருந்தால் கூட உங்கள் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிறீங்க. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% அல்லது ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நிதர்சனமான உண்மை. ஆனால் சில நேர்கள் என்ன நினச்சிறீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் சொன்னது அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஒரு நட்சத்திர அடிப்படையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசராசி நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக. அப்போ மேசராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களுக்கு. அப்போ 3 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் தற்போது வயதுக்கு ஏற்றவாறு தசாபுத்திகள் மாறும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு திசை ஓடலாம், ஒருத்தவங்களுக்கு புதன் திசை ஓடலாம். வயசுக்கு தக்கன தசாபுத்திகள் மாறும். அப்போ ஒரு லக்ன ரீதியாக தான் நம்ம தசாபுத்தியை ஒரு பர்ஃபெக்டாக கணக்கிடுவோம். அப்போ லக்னம், தசாபுத்தி, தற்போது நடக்கின்ற கோச்சார கிரகங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்கால பலன்கள் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆதரவுகள் அதிகமாகவும் வருது. சில ஒரு அன்பான நேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மேலான கருத்துக்களை கோபமாக வெளிப்படுத்துகிறீங்க. போன வட்டம் இதான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்காங்க. ஸோ எதுவுமே நடக்காமல் இருக்காது. குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 20% ஒரு சேஞ்ச் இருக்கும். பொருளாதாரம் கிடைக்கும்னா அதாவது கையில் ரூபா கூட இல்லாதவங்களுக்கு ஒரு 1000 ரூபா இருந்தால் அது பொருளாதாரம் தானே. ஸோ ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற 1 லட்சம் 2 லட்சங்கிற பொருளாதாரம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சொல்கிற பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் வந்து நம்மளுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், மேலான கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதற்கு பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்களுடைய ஆதரவை நம்முடைய பக்தி இன்ஃபோ சேனல்கள் அனைவரும் மேலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி நம்முடைய ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை உங்களை போல நல்ல உள்ளங்கள் இன்னும் நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மேலான நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்கள் லைஃப்பில் வருவதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமானும், தீபாவளிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு அருள் புரிவார் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.